நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இன்றைய நாள்ல உங்க யாவரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். இன்றைய நாள்ல இயேசு கிறிஸ்துவ நம்ம கொடுத்திருக்க வார்த்தை கொலோசியர் 2 அதிகாரம் 6வது வசனம். அப்படி எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாள்ல இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம கொடுத்திருக்க காரியம் என்ன அப்படின்னா, அவர் நம்ம கிட்ட சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொண்டது மட்டும் கிடையாது, அவருக்குள்ள வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் நம்ம இருக்கணும். இதுல இயேசு கிறிஸ்துவான என்ன சொல்றாங்க, எப்படி நான் வேர் கொண்டவர்களா இருக்க முடியும் அப்படின்னா, நான் இயேசு கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொண்டுட்டேன்ப்பா, நான் ஒரு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் கிறிஸ்துவனா இருக்கிறேன், இப்படி மட்டும் கிடையாது. அவருக்குள்ள வேர் கொண்டவர்கள். ஆலமரத்தை பார்த்தோம் அப்படின்னா அதோட வேர் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா, எப்படிப்பட்ட மழை புயல் வந்தாலும் ஆலமரத்தை அசைக்கவே முடியாது. அதோட வேறு அந்த மண்ணில் அவ்வளோ ஸ்ட்ராங்கா பிடிச்சு கொண்டு இருக்கோம். அதே போலதான் நம்ம இயேசு கிறிஸ்துவானவரை அவ்வளோ ஸ்ட்ராங்கா நம்ம பிடிச்சு கொள்ளணும். அவர் வேற போல அவரை நம்ம பிடித்து கொள்ளணும். எப்படிப்பட்டபடியான உலக காரியங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ உலக காரியங்கள் நம்மளை அசைக்கணும்னு நினைச்சாலும் சரி, நம்ம அசையாதபடி வேர் கொண்டவர்களாக நம்ம இருக்கணும். ஆமீன். அவர் மேல் கட்டப்பட்டவர்களா இருக்கணும். ஆமீன். இந்த நாள்ல வீடு ஒரு இடத்துல கட்டப்பட்டிருக்கணும், அதுவுமே எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டப்பட்டிருக்கும். அதே போலதான் இந்த நாள்ல ஏசப்பா நம்ம அவருக்குள்ள நிலைத்து இருக்கணும், அவருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஏசப்பா விரும்புறாங்க. ஆமீன். எதனால இப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கா நம்ம இருக்கணும் அப்படின்னா, அப்பதான் எந்த விதமான காரியங்கள் வந்தாலும் நம்மள அசைக்கவே முடியாது. எந்த விதமான உலக காரியங்களை நம்ம மேற்கொள்ளணும்னு நினைச்சாலும், எவ்வளவு பிசாசின் காரியங்களை நம்ம மேற்கொள்ளணும்னு நினைச்சாலும் எதுவுமே மேற்கொள்ளாதபடி நம்ம அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்போம். நம்ம அவர் மேல விசுவாசத்துல ஊன்றி நிற்போம். ஆமீன், ஹல்லேலூயா. ஏசப்பா அதுதான் இந்த நாள்ல நம்ம கிட்ட சொல்ல விரும்புறாங்க. என் பிள்ளைகள் கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, ஆனா வேர் கொண்டவர்களாக இல்ல. என் பிள்ளைகள் என்னை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கிறாங்க, ஆனா என் மேல கட்டப்பட்டவர்களா இல்லைன்னு சொல்லி இந்த நாள்ல இயேசு கிறிஸ்துவானம் நமக்கு உணர்த்த விரும்புறாங்க. ஆமேன். இந்த நாள்ல நம்ம வேர் கொண்டவர்களா இருக்கிறோமா, இல்ல வெறும் நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டவர்களாக மாத்திரம் இருக்கிறோமான்றது நம்ம இந்த நாள்ல சோதித்து பார்க்கணும். ஆமேன். இந்த நாள்ல ஏசப்பா நம்ம சோதித்து பார்க்கும்படியாகவும், நம்ம அப்படிப்பட்ட ஒரு காரியங்களா இருக்கும்படியாகவும் இயேசு கிறிஸ்துவ அந்த நாள்ல நம்ம காரியத்தை வெளிப்படுத்துறாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாள்ல இருந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இயேசு கிறிஸ்துவனுக்குள்ள இருக்கிறோன்றது, நம்ம உலகத்தின் காரியம் நம்மளை எந்த அளவுக்கு மேற்கொள்ளுது, எந்த அளவுக்கு மேற்கொள்ளாம இருக்குன்னு ஒவ்வொரு காரியத்தை நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்படியாக இருக்குது. ஆமேன், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம இயேசு கிறிஸ்துவானவர்களை கட்டப்பட்டவர்களா இருக்கும்போது நம்மளோட விசுவாசம் அதிகரிக்கும், நம்ம அவருக்குள்ள நிலைத்திருப்போம். நம்மளோட வாழ்க்கையில் ஏசப்பா பெரிய காரியத்தை செய்ய சித்தமுள்ள தேவனா இருக்கிறாங்க. ஆமேன். நீங்க வேர்கொண்டவர்களா இருக்கும்போது நீங்க அவருக்குள்ள எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா இருந்து நம்மள ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா நம்மளை வைக்க சித்தமுள்ள தேவனா இருக்கிறாங்க. ஆமேன். இந்த நாள்ல உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு வேதனை இருந்தாலும், கண்ணீர் இருந்தாலும், இதுதான் அதோட சொல்யூஷனை இயேசு கிறிஸ்துவ இந்த நாள்ல உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புறாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாள்ல இயேசு கிறிஸ்துவ அந்த வார்த்தை கொடுத்ததுக்கு நன்றி சொல்ல. இப்படி சிறிய ஜெபங்களை எல்லாம் கண்ண முடிச்சு வைக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் என் தகப்பனே எவ்வளோ பெரிய காரியங்களுக்கு நீங்க இந்த நாள் ஆண்டவரே அப்பா சொல்லியிருக்கீங்க. அப்பா தகப்பனே, உமக்குள்ள நாங்க வேர் கொண்டவர்களாக, அப்பா உமக்குள்ள நாங்க கட்டப்பட்டவர்களாக நிலைத்திருக்கும்படி, உலகத்தின் காரியம் எதுவுமே எங்களை மேற்கொள்ளாதபடி உமக்குள்ள உண்மை உத்தமமா உண்மை ஏற்றுக்கொண்டது மாத்திரம் கிடையாது, உன் மேல உள்ள விசுவாசத்துல நாங்க ஆண்டவரை நிலைத்திருக்கும்படியாக நாங்க இருக்க கிருபை செய்யுங்க அப்பா. ஆசீர்வதிங்க அவளை எடுத்துட்டு பிரேஸ் கிறிஸ்து நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன். எல்லாருக்கும் பிரேஸ் லார்ட்.